அஜித்தின் சோகத்திற்கு ரஜினிகாந்த் கொடுத்த ஆறுதல். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் அஜித் அவரது தந்தை சுப்பிரமணியம் கடந்த 2023ஆம் ஆண்டு உயிரிழந்தார். அதனையடுத்து தனது தாய் மோகினியை பக்குவமாக பார்த்து வந்தார் ஏகே. சூழல் இப்படி இருக்க மோகினியும் தனது 89வது வயதில் எழுதினார். இப்பொழுது தாயும் உயிரிழந்திருப்பதால் அஜித் உச்சகட்ட சோகத்தில் இருக்கிறார். தமிழ் திரையுலகில் முன்னணி நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் அஜித்குமார். இவர் தற்பொழுது பல்வேறு நாடுகளில் நடைபெறும் கார் ரேஸ் பந்தயங்களில் கலந்து கொண்டு பிஸியாக இருந்து வருகிறார். அவருடைய தாயார் மோகினி பாலவாக்கத்தில் உள்ள அஜித் குமாரின் இல்லத்தில் தங்கி இருந்தார். துபாயில் கார் பந்தயங்கள் தொடர்பாக பிஸியாக இருந்த அஜித்குமார் தனது தாயாரின் மறைவு செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து உடனடியாக துபாயில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட அவர் விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்தை வந்தடைந்தார். விமான நிலையத்தில் இருந்து கலங்கிய கண்களோடு அஜித்குமார் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள தனது இல்லத்திற்கு காரில் புறப்பட்டு சென்றார். அஜித்தின் தாயார் மோகினியின் உடலுக்கு முதலமைச்சர் விஜய், நடிகை திரிஷா மற்றும் பல இயக்குநர்கள், நடிகர்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியும் ஆறுதல் தெரிவித்துவிட்டு வந்தார்கள். பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு உடல் வந்ததும் அஜித்குமார் தனது தாயாரின் உடலை மின் மயானத்திற்கு சுமந்து சென்றார். அங்கு குடும்பத்தினர் முன்னிலையில் அஜித்குமாரின் தாயார் மோகினி மணியின் உடலுக்கு இறுதி சடங்கு நடத்தப்பட்டு அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்திலும் மின் மயானத்திலும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இறுதியில் அவர்களுக்கு நடிகர் அஜித்குமார் நேரில் நன்றி தெரிவித்தார். தற்போது அஜித்குமார் தாயாரையும் இழந்து சோகத்தில் ஆழ்ந்துள்ளார். அவருக்கு திரையுலகினரும் அவரது ரசிகர்களும் ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர். மேலும் திரையுலகை சேர்ந்த முக்கிய நடிகர்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த தகவல் அறிந்து போனில் தனது ஆறுதலை தெரிவித்து இருக்கிறார். மேலும் அஜித்தையும் நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார். அஜித்தின் மீது அக்கறையும் அன்பும் கொண்டவர் ரஜினிகாந்த். அஜித் கார் போட்டியில் வென்ற பொழுதும் பத்மபூஷன் விருது வாங்கியதும் தனது வாழ்த்தை தெரிவித்து இருந்தார். தற்பொழுது சோகத்தில் இருக்கும் அஜித்திற்கும் தனது ஆறுதலை நேரில் கூறியுள்ளார்.